பாரம்பரிய வைத்தியத்தில் வயிற்று வலிக்கான மருத்துவம். வயிற்று வலி எதனால் வருதுன்னா, கண்டதை சாப்பிட்றாங்க, நிறைய குடிக்கிறாங்க, குடிக்கிறதுலேயும் வயிறு கெட்டு போகுது, உள்ளே புண்ணாயிடுது. அது இல்லாமல் தேவைக்கேற்ப அந்த வாயுவை வெளியேற்றுறதுக்கு சோடா மாதிரி குடிக்கிறாங்க. அதெல்லாம் குடிக்கும்போது ரொம்ப காற்று எல்லாம் வரும், பேச முடியாது, வயிறு வலி இருக்கும். வயிறு வலியால் நிறைய பேர் தவறான முடிவுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு அத்திக்காய், ஏலக்காய், அருகம்புல், தேன், சீரகம், வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வயிற்று வலி சாப்பிட்ட உடனே சில பேர் வந்து மலம் கழிச்சிருவாங்க. உணவு சாப்பிட்ட உடனே வலி வருது அப்படின்னா ஒன்று வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கணும். புண்ணு இருந்ததுனா தான் சாப்பிட்ட உடனே வயிறு வலி வரும். சாப்பிட்டதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து உடனே மோஷன் போவாங்க, அல்லது ஒரு சிலர் வந்து பசியே இல்லாமல் இருக்கும், கொஞ்சமாக சாப்பிட்ட உடனேயும் வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். அந்த வயிறு வலி எதுக்கு வலிக்குது அப்படின்னாக்கா வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கும், செரிக்காமல் உள்ள நம்ம சாப்பிட்ட உணவுகளில் ஏதாவது உணவு துணுக்குகள் போய் தங்கி இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துலையும் புண்ணாயிரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சாப்பிட்ட உடனே வயிறு வலி வலிக்கும். இன்னும் குடிப்பழக்கம், போதைப் பொருள்கள், இந்த பாக்கு அந்த மாதிரி போடுறவங்களுக்கு, சில இடங்களுக்கு போய் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அதில் கலக்கிற எசன்ஸு, அந்த கலரு, அந்த இதுகள்லாம் வந்து ஒரு காரணம்தான் நாம் வயிற்று வலி வர்றதுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ கோடை காலத்தில் கிடைக்கிற சீசன் ஃப்ரூட்டெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் வீட்டிலையே வந்து நம்ம ஜூஸாக போட்டு குடிச்சுக்கிறலாம். வெளி இடங்களில் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த கலரு அந்த மாதிரி மக்களை கவர்றதுக்காக நிறைய வெரைட்டியாக கலரு இப்போ நிறைய ஜூஸ் இதெல்லாம் வந்துருச்சு. அப்படி குடிக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி வயிறு வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்துடுது, பெரியவங்களுக்கும் வந்துடுது. அதை தவிர்க்கணுன்னாக்கா உடனே அந்த வயிறு வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு வெற்றிலை, 2 அத்திக்காய், கொஞ்சமாக அருகம்புல், இதை நல்லா தண்ணி கலந்து அரைச்சி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். சீரகமும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கணும். இந்த கலவையை உங்கள் சாப்பிட்ட உடனே வயிறு வலி வருதுனாக்கா இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தேன் கலந்து வச்சுட்டிங்கனாக்கா கெட்டு போகாது. அப்பப்போ நல்லா பச்சையாக கிடைக்குது அப்படின்னாக்கா நல்லா அரைச்சி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தேன் கலந்துருக்கிறதுனால நல்லா சுவையாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணும் ஆறும், மோஷன் ஃப்ரீயாக போவீங்க, நல்லா பசிக்கும். புண்ணு ஆறிடுச்சுனாக்கா நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட உணவு துணுக்குகள் ஏதாவது உள்ள குடலில் வந்து இறப்பையில் தங்கி இருந்துச்சுனாலும் அதையும் வெளியேற்றிடுச்சுனாக்கா புண்ணு ஆறிடும், வயிற்று வலின்றதே இருக்காது. வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வயிற்று வலிக்கு வெத்தலை, சீரகம், நாட்டு அத்திக்காய், அருகம்புல், தேன், ஏலக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த அப்படியே நக்கி சாப்பிட்டா போதும், வயிற்று வலி உடனே சரியாகும். வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.